த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் விஜே பார்வதி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரி வந்து நிறைய மெசேஜ்களை நம்மளுக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நெருங்கிய தோழி ஷாலினியோட பர்த்டே பார்ட்டி கோலாகலமாக அவங்களோட நட்பு வட்டம், அதாவது விஜே பார்வதியோட நட்பு வட்டம் மட்டும் இல்லைங்க, கம்ருவோட நட்பு வட்டங்கள் 2 பேருமே இணைஞ்சு ஒரு சூப்பரான பார்ட்டி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி விஜே பார்வதி பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு இன்னும் பைத்தியமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நம்மளுக்கு பைத்தியம் கிடையாது, டைட்டில் வின்னர்களுக்கான வைத்தியமா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ உண்மையாக வந்து விஜே பார்வதி ஆர் வினோத் ஆர் கமருதீன் தான் பிக் பாஸோட டைட்டில் வின்னர். ஓகே, என்னெல்லாம் நடந்தது அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில், எதெல்லாம் நடந்ததுன்னு நம்மளோட ஸ்டைலில் தெளிவாக பேசிடலாம். ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து முழுக்க உண்மையை மட்டும்தான் பேசுவோங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். ஸோ வாங்க, பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் விஜே பார்வதி ஆர் கானா வினோத் ஆர் கமருதீன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்கிறோம்னா உண்மையான விஷயம் அதுதான். ஆட்டத்தில் இருக்கிற ஆட்ட நாயகர்கள் த பிக் பாஸ் சீசன் 9 முழுக்க விஜே பார்வதி அப்படிங்கிற அந்த கேரக்டர்னாலையும், கம்ருதீன் அப்படிங்கிற அந்த போட்டியாளர்னாலையும், கானா வினோத் அப்படிங்கிற போட்டியாளர்னால மட்டும்தான் அந்த சீசன் 9 ட்ராவல் ஆச்சு. அந்த சீசன் 9ல் இந்த 3 பேர்த்தையும் நோண்டிக்கிட்டு சீண்டிக்கிட்டு இருந்தவர்கள் மட்டுமே வெளியில் தெரியப்பட்டிருந்தாங்க. இல்லைன்னா அந்த 22 போட்டியாளர்களுமே ஜஸ்ட்டு கேமரா முன்னாடி டெலிகாஸ்ட் ஆகிருப்பாங்களே ஒழிய, கேம் எஃபெக்டில் வந்து அவங்க கேம் பயங்கரமான கேமர் அப்படின்லாம் அவங்க வெளியில் தெரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் விஜே பார்வதி அடிக்கடி சீண்டி தான் வெளியில் தெரிஞ்சிருப்பார். சபரி விஜே பார்வதியை எட்டி உதச்சி அடித்து கண்ணு வீங்கி வச்சு தான் வெளியில் தெரிஞ்சிருப்பாங்க. மற்றபடி கேமராவில் தெரிஞ்சிருப்பாங்க. யூனிக்காக தெரிஞ்சதுக்கான காரணம் இந்த சாண்ட்ராவாக இருக்கட்டும், விஜே பார்வதியை வந்து டார்கெட் பண்ணி சாண்ட்ரா அவர்கள் பண்ண எஃபர்ட்டில் மட்டும்தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து நிறைய மக்கள் மத்தியில் பேசப்பட்டாங்க. அதே சமயம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து விஜே பார்வதி கிட்ட போயிட்டு அடிக்கடி நோண்டி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெருசாக விக்கல்ஸ் விக்ரம்னா யார், ஏன் விஜே பார்வதியை போட்டு அவர் டார்கெட் பண்ணிட்டுருக்காரு அப்படி தான் வெளியில் வந்தாங்க. சபரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் அடித்த மொமெண்ட்டில் இருந்து தான் சபரி அவர் ஒரு சீரியல் ஆக்டரா, அவரை நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்களா, விஜே பார்வதி ஏன் அவர் கண்ணில் எட்டி வச்சார். அப்போ கேம் முழுக்க எப்ஜே போயிட்டு விஜே பார்வதியை சண்டை கட்டி பயங்கரமாக வம்பிழுப்பார். அப்போ தான் எப்ஜே அப்படிங்கிற அந்த ரோல் வந்து பேசப்பட்டிருக்கும். உண்மையாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதியும் கமருதீனுக்குமான அந்த அழகான காதல்குள்ளார அவங்க 2 பேர்த்து கூட இணைஞ்ச கானா வினோத், இந்த 3 பேருமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார யூனிக்காக, டேலண்டாக, பெஸ்ட் கேமராக இந்த 3 நபர்களால் தான் முழுக்க அந்த பிக் பாஸ் சீசன் 9 பார்க்குறதுக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிரியேட் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும். விஜே பார்வதி, கமருதீன், கானா வினோத் இவங்க மட்டும்தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9வே ட்ராவல் பண்ண வச்சது. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் முழுக்க அந்த சேனலை வந்து வாட்ச் பண்ணதுக்கான மிக முக்கிய நெருக்கமான காரணத்தில் இந்த 3 பேருமே இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லா இடங்களிலும் நம்மளுடைய உண்மையான டைட்டில் வின்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி, கமருதீன், கானா வினோத் இவங்க மட்டும்தான் பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். மற்றபடி ஆட்டத்தில் இருந்த ஆட்ட நாயகர்கள் வெளியேறினதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாமல் அந்த ஆட்டத்தில் மீதம் இருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து நீங்கள் தான்ப்பா டிடிஎஃப் செகண்டு, நீங்கள் டிடிஎஃப் வச்சுக்கோங்க, இந்த டைட்டில் வின்னர் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் ரன்னர் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து தேர்ட் ரன்னர் வச்சுக்கோங்க, செகண்ட் ரன்னர் வச்சுக்கோங்கன்னு இருந்த ஆளுகளில் கொடுத்து ஒரு வழியாக அந்த ஷோவை முடிச்சிட்டாங்க. பட் பெஸ்ட் டைட்டில் வின்னர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் மனதை வென்ற விஜே பார்வதி, கமருதீன், கானா வினோத் தான் திரும்ப நான் சொல்கிறேன். உண்மையாகவே என்னை பொறுத்தளவுக்கு த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர்கள் இவங்க மட்டும்தான். இதை வந்து மாற்று கருத்தாக வந்து பதிவிடுறவங்க, கமெண்டில் வந்து விஜே பார்வதியை வெறுக்கிறவங்க, கமருதீன் வெறுக்கிறவங்க, கானா வினோத்தை வெறுக்கிறவங்க வந்து எனக்கு கமெண்டில் வந்து ஒரு மாதிரி அப்பெல்லாம் கிடையாதுடா, நீ என்ன பைத்தியமாடா, நீ பாட்டுக்கு அவங்கள டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் லட்சத்தின் லட்சமான மக்கள்கள் வந்து கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோட ஒப்பீனியன் முழுக்க இவங்க மட்டும்தான் டைட்டில் வின்னர். சரி, ஓகே, விஜே பார்வதி இன்ஸ்டாகிராமில் அப்படி என்னதான் ஸ்டோரி போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்குமான அந்த பாட்காஸ்ட்டில் விஜே பார்வதி வந்து கமருதீனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு வரக்கூடிய காதலி வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே கமருதீன் அழகாக க்யூட்டாக சிரிச்சுட்டு விஜே பார்வதி கேட்குற அந்த மொமெண்ட்டெல்லாம் வந்து கமருதீன் தன்னை எரியாமல் சிரிச்சிட்றாரு. உண்மையாக ஒரு வெள்ளந்தியான குழந்தை முகங்க கமருதீனுக்கு. கோவப்பட்டு நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். பட் கோவத்தை தாண்டி அவர் என்ன நடந்தாலும் சிரிக்கக்கூடிய ஒரு அழகான ஃபேஸு, ஹீரோ மெட்டீரியல். நம்ம ஆள் முழுக்க ஹீரோயின் மெட்டீரியல் தான். ஏன்னா கமருதீன் காம்போவோட இணைஞ்சதுக்கப்புறம்
அது வரைக்கும் விஜய் பார்வதி வந்து ஜஸ்ட் ஒரு விஜேவா பார்க்கப்பட்டுட்டு இருந்தாங்க. அத தாண்டி ஒரு டேலண்ட் பெர்சன்ட்டா பார்த்துட்டு இருந்தாங்க. எப்ப கமருதீனுக்குமான அந்த அழகான காம்போ, அந்த லவ்க்குள்ளார இணஞ்சாங்களோ, முழுக்க முழுக்க ஹீரோ கூட சேர்ந்த ஒரு நபர் என்னவா மாறுவாங்க? ஹீரோயினா மாறுவாங்க. ஸோ கமருதீனும், விஜய் பார்வதியும் ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய மூவி பார்த்த மாரி தான் இருந்தது. ஒரு லவ் மூவி பார்த்த மாரி தான் இருந்தது. நம்ம எல்லாத்துக்குமே வந்து இத மறுக்க முடியாது. நான் சொல்ற இந்த விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சு விழுந்தோமோ, தெரியாம விழுந்தோமோ தெர்லங்க. இந்த கமருதீனும், விஜய் பார்வதியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஒண்ண பண்ணிக்கிட்டு அழகா அப்படியே அப்படியே ஒரு கியூட்டா அங்கங்க பேபி பேபி பேபின்ட்டு சீண்டிக்கிறது. ஒரு என்ன சொல்றது? ஒரு பயங்கரமான சண்டை போட்டுக்கிறது. திடீர்னு பார்த்தா கொஞ்சிக்கிறது. இந்த மாரி மொமெண்ட்டுகள் எல்லாம் நம்மள அறியாமயே நம்ம நேசிச்ச அந்த நபர்களோட அந்த நினைவுகள இவங்க 2 பேரும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்திட்டே இருந்தாங்க இல்லையா? அதனாலயோ, இல்ல அவங்களுடைய உண்மையான காதல்னாலயோ, 2 பேரும் கியூட்டா பண்ண மொமெண்ட்னாலயோ, தெரிஞ்சோ தெரியாமயோ அவங்களோட ஃபேனா அவங்களுக்குள்ள நம்மள அறியாமயே விழுந்துட்டோம். ஸோ எத்தனை ஹேட்டர்ஸ் வந்தாலும், எவ்வளவு விதமாக்கள் அடிச்சாலும், என்னெல்லாம் சொன்னீங்கனாலும் சரி, ரெட் கார்டே குடுத்து ஒரு நெகட்டிவா வந்து அவங்கள நீங்க வந்து கிரியேட்டே பண்ணாலும் சரி, அவங்கள நேசிச்ச எங்கனால எங்கள மாத்திக்கவே முடியாது. நாங்க வந்து முழுக்க முழுக்க அவங்க 2 பேரும் அழகான காதலர்கள். அதை தாண்டி அழகான கணவன் மனைவியா மாறணும். அவங்க இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல சாதிக்கணும். கமருதீனும், விஜய் பார்வதியும் நல்லா இருக்கணும்ப்பா. கானோ வினோத் மாரி ஒரு நல்ல மனிதர்கள் வாழணும்ப்பா. அப்படிங்கிறதுக்கு நாம குரல் குடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ நீங்க கமெண்ட்ல திட்டுறவங்க திட்டுங்க. ஹேட்டர்ஸ் எல்லாமே உங்களால என்னலாம் முடியுமோ அத செய்யுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல விஜய் பார்வதி வந்து அந்த பாட்காஸ்ட்ல கேட்கப்பட்ட கமருதீன் வந்து விஜய் பார்வதி கேட்கும்போது கமருதீன் வந்து சொல்லுவார், நான் வந்து பாட்டாவே படிச்சிட்டுமா. அதாவது விஜய் பார்வதி கேட்பாங்க, உங்களுக்கு வரப்போற காதலி அவர் மனைவி எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? அப்படின்னு கேட்ட உடனே கமருதீன் வெட்கப்பட்டு, வாவ்! அது வந்து பாட்டாவே படிச்சிரட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு, இஞ்சீடு பழகி மஞ்ச சேக பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே ஹோய்! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாடுவாரு. உண்மையாவே வந்து பாட்டால பயங்கரமா வர்ணிச்சுட்டாரு. அதாவது மாமா வந்து உன்னை மறக்குமா அப்படிங்கிற மாரி என்ன சொல்றது? அவங்க 2 பேர்த்துக்குமான அந்த அழகான காதல் மறக்கவே முடியாது. இந்த செட் ஆஃப் ஃபேன்ஸ் ஆகிய நம்மளுக்கும் சரி, அவங்க 2 பேருமே மறக்க முடியாது. அப்படி ஒரு அழகான காதல். அந்த காதல் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு சூப்பரா அழகா எடுத்துட்டு போறாங்க. அப்படி ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோட நெருங்கிய தோழி ஷாலினி. எந்த நேரமும் வந்து விஜய் பார்வதி கூடயே இருப்பாங்க. ரொம்பவே நெருக்கமான தோழி ஷாலினி. அந்த ஷாலினியோட பர்த்டேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான பார்ட்டி நடக்குது. கமருதீனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போத்தனார், ஜான் எல்லாருமே அந்த நிகழ்வுகள கலந்துக்கிறாங்க. கோலாகலமான கொண்டாட்டங்களா இருந்தது அந்த பார்ட்டி. அந்த பார்ட்டியில நம்ம ஆல்ரெடி இப்போ ஏற்கனவே பேசியிருந்த வீடியோல பேசியிருப்போம் இல்லையா? விஜய் பார்வதி வந்து ஒரு ஹீரோயினாவும், கமருதீன் வந்து ஒரு ஹீரோவாவும் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆர் மூவிக்கு ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு, ஷார்ட் ஃபிலிம் கூட வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லா பக்கா மூவியா குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பயங்கரமா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்குது. அந்த பார்ட்டியில கன்ஃபார்ம் நம்ம இவங்க 2 பேர்த்தையும் வச்சு எப்படியாவது ஒரு மூவி பண்ணிரணும்னு டோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன ஆசைப்படுறேன்னா, இந்த பிக் பாஸ் ட்ராவலிங் இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா? செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அவங்க 2 பேர்த்தையும் பயங்கரமா நேசிக்கிறாங்க இல்லையா? இந்த டைமில நீங்கள் அப்படி ஒரு அழகான மூவிய பார்வதி ஹீரோயினாவும், கமருதீன் வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தாங்க 2 பேரும். 2 பேர்த்தையும் வச்சு அப்படி ஒரு டூயட் சாங் எல்லாம் வச்சு கிரியேட் பண்ணி ஷார்ட்ஸில் வருது. சொல்லிக்கிற அளவுக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இவங்கள வந்து அந்த கப்பிள், இந்த கப்பிள்ன்னு சொல்லிட்டு நெகட்டிவா விதைக்கிறவங்க வச்சுக்கிட்டே இருக்கட்டும். நாம இவங்க 2 பேர்த்தையும் கோலாகலமா பாசிட்டிவா கொண்டாடிக்கிட்டே இருப்போம். ஸோ செட் ஆஃப் ஆடியன்ஸ் அவங்க ஸ்பேஸ்ல வந்தாலும் சரி, அவங்க ஒரு இன்டர்வியூ குடுத்தாலும் சரி, பாட்காஸ்ட் குடுத்தாலும் சரி, இவங்க 2 பேர்த்துக்குமான அந்த மக்கள் மத்தியில கோலாகல வரவேற்பு இருக்கு பார்த்தீங்களா? அத தாங்கிக்க முடியாத போட்டியர்கள் டிசைட் பண்றாங்க. சாண்ட்ரா ஸ்பேஸுக்கு போனாங்க. பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. கமருதீன், விஜய் பார்வதிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ரெஸ்பான்ஸு? ஏன் இவங்க பண்ணுனா இவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்குறாங்க? அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட் டைம்ல கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜ்களுக்கும் வந்து அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டா போயிட்டுருக்காரு. அந்த கெஸ்ட்டா அவரு கலந்துக்கிற எல்லா காலேஜ்லயுமே அவருக்கு அவ்வளோ வைபு. பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள்ஸ், பாய்ஸ் 2 பேத்துக்கும் இடையில ஒரு மூன் வாக் டான்ஸ் போட்டு பயங்கரமா ஒரு காலேஜ்ல பண்ணியிருக்காரு. ஏன் கமருதீனுக்கும், விஜய் பார்வதிக்கும் இவ்வளோ ஃபேன்ஸு? ரெட் கார்டு வாங்கிட்டு போன த பிக் பாஸ் வரலாற்றிலேயே வந்து 2 நபர்கள், ஒரு ஆண், ஒரு பெண் 2 பேரும் வரலாற்றிலே எல்லா மொழிகள்லையுமே வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போன முதல் சம்பவம் இவங்க தான். இனி இவங்கள தவிர்த்து யாருமே ரெட் கார்டு வாங்கிட்டு போனாலும் இவங்களுடைய அந்த அழகான பெர்ஃபார்மன்ஸ், அடுத்தது அந்த அழகான ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு மத்தியில கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா ரெட் கார்டே நெகட்டிவ்ங்க. அந்த
ரெட் கார்டு நெகட்டிவா வாங்கிட்டு போன 2 பேருமே வேற லெவல்ல பாசிட்டிவா மக்கள் கொண்டாடுனது இதுவே முதல் முறை. எழுதி வச்சுக்கங்க. இனி ஒரு ரெட் கார்டு யாருக்காவது கிடைச்சதுன்னா, இந்த பிக் பாஸ் வரலாற்றில அது நெகட்டிவா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவான ரெட் கார்ட 2 பேர் வாங்கிட்டு போயிட்டு கோலாகலமா மக்கள் பாசிட்டிவா கொண்டாடுனது அந்த விஜே பார்வதி, கமருதீனும் இந்த 2டே பேர் தான். ஏன் இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்த போட்டியாளர்களுக்கும் சரி, சேனலுக்கும் சரி ஒரு பெரிய கன்ஃப்யூஷன். என்னடா நம்ம ரெட் கார்டு குடுத்து டிஆர்பிக்காக இவங்களுக்கு நான் வந்து நெகட்டிவ் வந்து என்ன சொல்றது? ஒரு ரெட் கார்டு குடுத்து ஒரு நெகட்டிவா நம்ம காட்டுற மாரி பண்ணணுமே. ஏன் இவ்வளோ பாசிட்டிவ் வைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 2 பேர் மட்டும் இல்ல கானோ மொத்தம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார 3 பேரும் நான் திரும்ப திரும்ப ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களா இருந்திருக்காங்க. யாரெல்லாம் உண்மையின் முகமா அவங்களா அழகா அவங்க வெளிப்படுறாங்களோ, அவங்க எல்லாருமே மக்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க இல்லையா? இவங்க ஃபேக் இல்லடா. இவங்க ட்ரூ. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் ஃபேக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு நான் வந்து இப்படிதான், நான் அப்படிதான் அப்படின்ட்டு ஒரு ஃபேக்கா வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அவங்களுடைய உண்மை முகம் தத்ரூபமா மக்கள் மத்தியில பிரதிபலிச்சு, அவங்க வெறுக்கக்கூடிய இடத்துலயும் யாரெல்லாம் உண்மையா, அழகா நேசிச்சாங்களோ, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களா இருந்தாங்களோ, ஒரு நல்ல நட்பா, நல்ல காதலா, உண்மையா கோவப்பட வேண்டிய இடங்கள்ல கோவத்தையும், சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல சந்தோஷம், அழுக வர வேண்டிய நேரத்துல அழுகையும், அவங்களா எல்லா நிகழ்வுகளையும் அவங்களா இருந்ததுனால மக்களுக்கு அவங்க ரொம்பவே பிடிச்சு போய் ஸோ மனசு நிறைய அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா, எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா வாழட்டும், அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் கிடைக்கட்டும், தயவு செஞ்சு 2 பேரும் லவ் பண்ணுங்க, தயவு செஞ்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதங்களை தாண்டி எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு இவ்வளோ பேர் நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு உண்மையான முகமா, உண்மையா அந்த 90 நாள் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. ஸோ நெறைய ஹேட்டர்ஸ்கள் வந்து அதாவது வந்து நம்ம டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க, விக்கல்ஸ் விக்ரம் இருக்காங்க. இன்னும் போட்டியாளர்களுடைய அத்தனை ஃபேன்ஸும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க, இவங்க ஒரு மாதிரியா தானே பண்ணுனாங்க, இவங்களுக்கு ஏன் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது மக்கள் மத்தியில அப்படின்னு சொல்லி தாங்கிக்க முடியாம கமெண்ட்ல வந்து கதறு, 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 கதறுன்னு கதறீங்க. நீங்க என்ன வேணாலும் கதறிக்குங்க. விஜே பார்வதியும் கமருதீனுக்குமான அந்த பேரழகான காதல், அழகான காதல், கானோ வினோத்துக்கும் கமருதீனுக்குமான அழகான நட்பு, மக்கள் மத்தியில இன்னும் எத்தனை சீசன்களை கடந்து போனாலும் ஒரு நினைவு சின்னமா ரெட் கார்டை வரலாற்றிலேயே மாற்றிய பிக் பாஸ் சீசன் 9. இந்த ரெட் கார்டு நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி ரெட் கார்டு பாசிட்டிவாக மாறினது இதுவே முதல் முறை. வரலாற்றில் இனி ஒரு சம்பவம் அப்படி நடக்காது. இவங்க எப்பயுமே வந்து த பீப்புள் வின்னர், நம்மளோட மனசில் நாம் ஓட்டு போட்ட ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸாக இருந்து நாம் நேசித்த அந்த 3 நபர்களையும் நம்மளை பொறுத்தளவுக்கு அவங்க தான் டைட்டில் வின்னர்கள் போட்டியை விட்டு வெளியேறிட்டா யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கூப்பிட்டு எப்பா எல்லாம் போயிட்டாங்கப்பா, இந்த சீசனுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப கேமராக முழுக்க இந்த கேமுக்காக அர்ப்பணித்து விளையாண்ட அவங்கெல்லாம் வெளியில் போக வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தான் கோப்பை அப்படிங்கிற மாதிரி டாப் 5 டிசைன் பண்ணி அவங்களே வந்து 3rd, 2nd இந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கோப்பை முக்கியம் இல்லை, அவர்களின் குணங்கள் தான் முக்கியம். இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் கலந்துக்கிட்ட இந்த 3 நபர்களும் அழகான அற்புதமான குணங்கள் மட்டுமே மக்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு, அழகாக பதிஞ்சிருக்கு, நேசிக்கப்பட்டிருக்கு. இப்போவும் நம்ம மனசில் எல்லாமே அந்த 3 நபர்கள் வந்து நம்மளுக்கான டைட்டில் வின்னர்களாக நம்ம டிசைன் பண்ணி வச்சுட்டோம். ஸோ சேனல் நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்குங்க. இந்த பிஆர் டீமாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாரும் ஒரு பக்கம் ஹேட்டர்ஸ் எல்லாருமே கதறிக்கிட்டுருங்க. இவங்க எல்லாத்தையும் விட இந்த 3 நபர்கள் எந்த சோசியல் மீடியாவில், எந்த ஃபங்க்ஷனில், எந்த இடங்களில் கலந்துக்கிட்டாலும் இவங்களுக்கான ரெஸ்பான்ஸை மட்டும் போய் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேஸில் அவ்வளோ என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டாவோ ஒன்றுமே இல்லைங்க. வைப் வித் பாரு அப்படிங்கிற அந்த பாருவோட சேனலில் விஜே பார்வதி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கமருதீன் பாடினார் இல்லையா, அந்த இஞ்சி இடு பழகா மஞ்ச சேக பழகா கள்ளச்சீரி பழகா மறக்கமனு கூடுதில்லையே. அவர் கமருதீன் பாடின அந்த பாட்டை ஃபீமேல் வெர்ஷன் மேல் வெர்ஷன் 2லேயுமே பார்வதி வந்து சாரி கட்டிக்கிட்டு பயங்கரமான ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ வியூஸ் கிட்டத்தட்ட மில்லியனை தாண்டி கண்டிப்பாக போகும். அவ்வளோ ரெஸ்பான்ஸ் எப்படி கிடச்சிருக்கு? அதெல்லாம் பிஆர் டீமாக கொடுக்கறது அது கிடையாது. ஆழமாக அழகாக அவங்கள நேசிக்கிறவங்க
எப்பயும் கொண்டாடுவாங்க. இது வந்து இப்ப இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சு ஒரு 2 மாசம், 3 மாசம் அப்புறம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. கிடையவே கிடையாது. நீங்க 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட்ஸ் குடுக்கட்டும், ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியில எடுப்போம், ஒரு ஸ்டோரியா வைக்கட்டும், ஒரு மூவியா எடுத்து வெளிய வரட்டும், மக்கள் நிச்சயம் கொண்டாடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே மக்கள் மத்தியில ரொம்பவே பிடிச்சு போன நபர்களா பதிஞ்சுட்டாங்க. மக்களுக்கு எப்பயுமே ஒரு அழகான குணம்ன்ட்டு அவங்க யார நேசிக்கிறாங்களோ, அவங்கள எந்த சூழ்நிலையிலும் மறக்க மாட்டாங்க. அவங்கள கோலாகலமா கொண்டாடுறத எவன் சொன்னாலும், யார் சொன்னாலும் சத்தியமா நிறுத்த மாட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடா தான் விஜே பார்வதி, கமருதீனும், கானா வினோத் எங்கெல்லாம் போறாங்களோ, அங்கெல்லாம் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களோட அந்த மூவிய பத்தி ஷாலினியோட பர்த்டேல வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜே பார்வதி ஹீரோயின், கமருதீன் வந்து ஹீரோ. இந்த நம்ம தர்பூசணிக்கு ஒரு காமெடி ரோல் குடுக்கிறதாவும், கானா வினோத் அந்த மூவில வந்து ஒரு சாங் பாடுறதாவும், இப்படியெல்லாம் சமூக ஊடகங்கள்ல பயங்கரமா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த உண்மையான நிகழ்வு வந்து நடக்கணும். இப்படி ஒரு மூவி வெளியில வரணும். நம்ம எல்லாருமே தியேட்டர்ல போய் உட்காந்துக்கிட்டு, கண்டிப்பா அந்த மூவி எப்படிலாம் இருந்தது, அந்த காதல் 2 பேர்த்துக்கான அந்த லவ் வந்து அந்த மூவிலயும் வெளிப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவா போட்டு, அத பத்தி இதே மாரி இவ்வளோ சந்தோஷத்தோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க Instagramல வந்து அந்த இஞ்சி இடுப்பழகி சாங்கை வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணினதா இருக்கட்டும், ஷாலினியோட பர்த்டே பார்ட்டியோட ஃபோட்டோ ஷேரிங்காக இருக்கட்டும், ஹேட்டர்ஸ் எல்லாரையுமே கதறு 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 கதறுன்னு கதறிட்டு இருக்கிறாங்க. ஃபேன்ஸ் நம்ம எல்லாருமே கோலாகலமாக அவங்கள கொண்டாடிட்டே இருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தான் நான் பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் விஜே பார்வதி அப்படின்னு பேசினேன். என்னை பொறுத்தளவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி, கமருதீன் ஆர் கானா வினோத். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள பொறுத்தளவுக்கு இந்த விஜே பார்வதி, கமருதீன், கானா வினோத் முழுக்க முழுக்க இந்த பிக் பாஸ் சீசன் 9 ட்ராவலாக இவங்க மட்டுமே தான் காரணம் அப்படின்னு நான் சொல்கிற இந்த கருத்து உண்மையாக இருந்ததுன்னா, உங்களுக்கும் அதுதான் சரி அப்படின்னு தோணுச்சுன்னா, மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த பிக் பாஸ் பற்றின அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.